ஒரு அறையில் 5 குரங்குகளை வச்சு பூட்டிட்டாங்க விலங்கியல் விஞ்ஞானிகள். அறையின் சீலிங்கில் பிளாஸ்டிக் வாழைப்பழங்களை பலபலவென்று தொங்கவிட்டாங்க. அங்கு வைக்கப்பட்டிருந்த ஏணியில ஏறினா மட்டுமே வாழைப்பழங்களை எடுக்க முடியும். சும்மா இருக்குமா குரங்குகள்? ஏணியில் ஏறி அந்த வாழைப்பழங்களை அடைய முயன்றன. எந்த குரங்காவது அந்த ஏணியில் ஏறினால் விஞ்ஞானிகள் ஐஸ் தண்ணீரை பீச்சு அடிச்சு குரங்குகள் குளிர் தாங்காமல் வெடவெடுத்து போய் இறங்கிடுது. மீண்டும் குரங்குகள் ஏறினா மறுபடியும் ஐஸ் தண்ணீரை பீச்சு அடிக்கிறாங்க. குரங்குகள் குளிர் தாங்காம வெடவெடுத்து போய் இறங்கிடுது. மீண்டும் மீண்டும் குரங்குகள் அதே மாதிரி ஏறிட்டே இருக்கு. ஐஸ் தண்ணி நீரை பீச்சு அடிக்கிறாங்க. குரங்கு குளிர் தாங்காம வெடவெடுத்து போய் இறங்கிடுது. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. குரங்குகளுக்கு வாழைப்பழத்தை தவிர மற்ற உணவுகள் குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக கொடுத்தாங்க. மீண்டும் ஒரு குரங்கு ஏறிச்சு. ஐஸ் தண்ணிக்கு பயந்துக்கிட்டு மற்ற 4 குரங்குங்களும் ஏணியில ஏறிய அந்த குரங்க அடிச்சு கீழே இறக்கி விட்டுடுச்சு. மறுபடியும் இன்னொரு குரங்கு ஏறுது. ஐஸ் தண்ணிக்கு பயந்து மற்ற 4 குரங்கும் ஏணியில ஏறிய அந்த குரங்க அடிச்சு கீழே இறக்கி விட்டுருது. மற்றும் ஒரு குரங்கு ஏறியது. மறுபடியும் ஐஸ் தண்ணிக்கு பயந்து மற்ற 4 குரங்களும் ஏணியில ஏறிய குரங்க அடிச்சு கீழே இறக்கிடுது. இப்போதெல்லாம் விஞ்ஞானிகள் ஐஸ் தண்ணி நீரை அடிக்கிறத சுத்தமா நிறுத்திட்டாங்க. அப்படியும் இன்னொரு குரங்கு ஏறியது. ஐஸ் தண்ணீருக்கு பயந்து மற்ற 4 குரங்கும் ஏணியில ஏறிய அந்த குரங்கை பிடிச்சி கீழே இறக்கிடுது. இப்போது அந்த 5 குரங்குகளில் ஒன்றை மட்டும் எடுத்துவிட்டு புதிய குரங்கு ஒன்றை உள்ள வைக்கிறாங்க. அந்த புது குரங்குக்கு என்ன பண்ணும்? கரெக்ட், வாழைப்பழத்தை எடுக்க மறுபடியும் ஏணியில ஏறும். மற்ற 4 பழைய குரங்கு என்ன பண்ணும்? புது குரங்கு ஏறப்போனா அது மண்டையிலேயே போட்டு இறக்கி விட்டுரும். புது குரங்குக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, வாழைப்பழத்தை தானே எடுக்க போறோம், இவங்களும் அந்த வாழைப்பழத்தை எடுக்க மாட்டாங்க, நம்மளையும் எடுக்க விட மாட்டாங்களே, நம்ம ஏறி போய் வாழைப்பழத்தை எடுக்க போனா நம்ம தலையில ஒரு கொட்டு வச்சு இறக்கி விட்டுடுறாங்களே அப்படின்னு இந்த புது குரங்கு யோசிக்குது. மீண்டும் வாழைப்பழத்தை எடுக்க ஏணி வழியாக ஏறுது. மற்ற 4 குரங்கும் அதே மாதிரி மண்டையில கொட்டி கீழே இறக்கி விட்டுருது. அடுத்த நாள் இன்னொரு பழைய குரங்கை எடுத்து விட்டு 2வதா ஒரு புதிய குரங்கை உள்ள நுழைக்கிறாங்க விஞ்ஞானிகள். அந்த 2வது புது குரங்கு என்ன பண்ணும்? வெரி குட். 2வது புது குரங்கும் வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்காக ஏணியில ஏறுது. மற்ற 3 பழைய குரங்கு என்ன பண்ணுது? முதல் புது குரங்குக்கும் புதிதாக வந்த 2வது குரங்கின் மண்டையிலையும் போட்டு இறக்கி விட்டுருதுங்க. மீண்டும் அந்த 2வது புது குரங்கு வாழைப்பழத்தை எடுக்க ஏணியில ஏறுது. மற்ற பழைய 3 குரங்களும் அந்த முதல் புது குரங்கும் புதிதாக வந்த 2வது குரங்கின் மண்டையிலையும் போட்டு இறக்கி விட்டுருது. இப்படியே பண்ணிட்டு இருக்கு. நாட்களும் கடந்து போயிட்டு இருக்கு. விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு பழைய குரங்காக வெளியே எடுத்து விட்டு அதற்கு பதிலாக ஒரு புதிய குரங்கு உள்ள வைக்கிறாங்க. புதிதாக வந்த ஒவ்வொரு குரங்கும் அந்த வாழைப்பழத்தை எடுக்க ஏணியில ஏறும்போது ஏற்கனவே இருந்த மற்ற குரங்குகள் அதனை அடித்து கீழே இறக்கிவிட இப்படியே கொஞ்ச காலம் போயிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அந்த அறையில இருந்த அத்தனை பழைய குரங்குகளையும் நீக்கிட்டு 5வதாக புதிய குரங்கை வைத்தனர். இப்போ 5 புதிய குரங்கு. இப்ப என்னாச்சு? அதேதான். 6வதா வந்த புது குரங்கு வாழைப்பழத்தை எடுக்க ஏணியில ஏறுது. மற்ற 5 புதிய குரங்குகளும் புதிதாக வந்த 6வது குரங்கு மண்டையில போட்டு இறக்கி விட்டுருது. இப்போ எதற்காக அந்த 5 குரங்குகளும் இறக்கி விட்டாங்க என்று அந்த 6வது புதிய குரங்குக்கு தெரியாது. எதற்காக அந்த 6வது புதிய குரங்கை நம்ம இறக்கி விட்டோம் அப்படிங்கிறதும் அந்த 5 பழைய குரங்கு, அதாவது பழைய குரங்குன்றது இந்த இடத்துல புதுசா உள்ள விடப்பட்ட குரங்கு, அந்த 5 புதிய குரங்குகளுக்கும் தெரியாது. இப்படிதான் பல ஆண்டுகளாக தமிழர்கள் இவங்க இது பண்ணாங்க, அவங்க அது பண்ணாங்க, அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, நீ இப்படிதான் செய்யணும், அப்படி செய்யக்கூடாது, வரலாறு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாறு என்பதில் பல விஷயங்கள் மாற்றப்பட்டும் மறைக்கப்பட்டும் இருக்கும். மறைக்கப்பட்ட நம் வரலாறை அறியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ பாட புத்தகத்திலும் வரலாற்றிலும் உள்ளது உண்மை என்று கண்மூடித்தனமாக நம்பாதே. ஏன் என்று கேள், ஆராய்ந்து பார். கண்ணால் கேட்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் கூட இங்கே பொய்தான். நீ ஆராய்ந்து பார், உண்மை புரியும். அன்பே சிவம். நன்றி. வாழ்க வளமுடன்.